ஒரு சிறிய மலை கிராமம். வரைபடத்தில் கூடத் தெரியாத ஒரு புள்ளி. அங்கே மருத்துவமனை இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, அவசர உதவி எண் கூட சரியாக வேலை செய்யாது. ஆனால் அங்கே மனிதர்கள் இருந்தார்கள். அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அந்த கிராமத்தில் லக்ஷ்மி என்ற ஒரு தாய். அவள் உலகமே அவள் பிள்ளை. 10 வயது குமார். சிரிப்பு நிறைந்த கண்கள். ஆனால் அந்த இரவு அந்த சிரிப்பு இல்லை. மழை சத்தம் அதிகரிக்கும். மழை பெய்தது. மழை மட்டுமல்ல, ஒரு சோதனை பெய்தது. குமார் திடீரென காய்ச்சலால் துடித்தான். அவன் உடல் எரிந்தது. மூச்சு வேகமானது. யாராவது உதவுங்கள்! அந்த வீட்டின் சுவர்கள் கூட அந்த குரலை கேட்டது. ஆனால் கிராமத்தில் டாக்டர் இல்லை. அப்போது ஒரு மனிதர் மெதுவாக அந்த வீட்டுக்குள் வந்தார். ரவி, ஒரு சாதாரண ஆசிரியர். அவரிடம் விலை உயர்ந்த மருத்துவ கருவிகள் இல்லை. ஆனால் ஒரு பழைய புத்தகம் இருந்தது. அறிவைக் கற்றுக் கொடுத்த ஒரு புத்தகம். அவர் முதலில் பதற்றப்படவில்லை. அவர் அமைதியை தேர்ந்தெடுத்தார். காய்ச்சலை அளந்தார். 39 டிகிரி. அவர் தாயை பார்த்தார். பயப்படாதீர்கள், நாம் பார்த்துக்கொள்வோம். அந்த வார்த்தை ஒரு மருந்தாக இருந்தது. அவர் மூச்சை எண்ணினார். ஒவ்வொரு மூச்சும் கவனமாக. மார்பு உள்ளிழுக்கவில்லை. அவர் சிறிது நிம்மதி அடைந்தார். பின்னர் தோலை இழுத்தார். நீர் சத்து குறைவு. உப்பு, சர்க்கரை, தண்ணீர். அந்த சிறிய ஸ்டீல் டம்ளரில் தயாரான ORS. அது ஒரு சாதாரண கலவை அல்ல, அது ஒரு உயிர்காப்பு. அந்த இரவு நீண்டது. நேரம் நகரவில்லை போல. லக்ஷ்மி விழித்திருந்தாள். அவள் கண்கள் மூடப்படவில்லை. அவள் கைகளில் ஜெபமாலை இல்லை. ஆனால் அவள் மனதில் பிரார்த்தனை இருந்தது. என் பிள்ளை மட்டும் காப்பாற்றுங்கள். மழை மெதுவாக நின்றது. காற்று அமைதியானது. அந்த நேரத்தில் ஒரு சூரிய ஒளி சிறிய சாளர வழியாக உள்ளே வந்தது. குமார் மெதுவாக அசைந்தான். அவன் கண் திறந்தது. அம்மா! அந்த ஒரு வார்த்தை, அந்த தாய்க்கு அது ஒரு உலகம். அவள் அழுதாள். ஆனால் அந்த அழுகை பயத்தின் அழுகை இல்லை, நன்றி உணர்ச்சியின் அழுகை. அவள் ரவியை பார்த்தாள். நீங்கள்தான் எங்களுக்கு டாக்டர். ரவி சிரித்தார். இல்லை, நான் அல்ல, அறிவே டாக்டர். டாக்டர் இல்லாத இடத்தில் அறிவு இருந்தால் ஒரு கிராமம் காப்பாற்றப்படும், ஒரு உயிர் காப்பாற்றப்படும், ஒரு தாய் சிரிக்கும்.